தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். மனைவி உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தாய் தேவை. தாய் தகப்பனை பிள்ளைகள் வெறுக்கலாம், மகள்களுக்கு தாத்தா பாட்டி தேவை. அதுபோல் உயிர் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், உடலுக்கு உயிர் தேவை. உடல் உயிரை மறைத்து கொண்டு இருக்கலாம், உடலுக்கு உயிர் தேவை. ஆனால் எதையும் ஒதுக்காமல் ஒதுங்கி நின்று வாழ பழகுங்கள். உனக்கு தேவையில்லாத ஒன்று மற்றவர்களுக்கு அது தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானிகளுக்கும் இதே கதிதான். பணம் சம்பாதிப்பவர்களுக்கு குடும்பத்தில் இடம் உண்டு. ஞானிகள் குடும்பத்திற்கு பயன்பட மாட்டார்கள். காரணம், பணத்தை அவர்கள் விரும்புவதில்லை. உலக நன்மையைத்தான் அவர்கள் பயன்படுவார்கள். உலக நன்மை கருதியே இந்த நூலும் உங்கள் வாழ்வும் அனைத்து வகையிலும் துணை செய்யும். இது சத்திய வாக்கு. மீண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறக்கக்கூடாது. வள்ளலார் சொல்கிறத பாருங்கள். செத்தவரே எவரும் திருவருள் உறவா வரை ஞானப்பரப்பு பெற்று வாழாத வரைக்கும் இறந்த நிலையில் இருப்பவர்களே அனைவரும். திருவருள் உறவா வரை, பிரம்மத்தோடு உறவாடாத வரை யாருக்கும் உயிர் கிடையாது. அனைவரும் செத்தவரே. தேகம் இருக்கும்போதே நாம் மீண்டும் ஒளி தேகத்தில் பிறக்க வேண்டும். ஞானப்பிறப்பு என்றால் ஒளி தேகம். நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் இந்த தேகத்திலேயே. நிக்கோடேமசுடன் இயேசு கூறுகிறார், ஜான் 3:3, Very truly I tell you, no one can see the kingdom of the God unless they are born again. ஒருவர் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது பிரம்மத்தை காண மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்கிறார். உடன்பிறப்பு. உடல் பிறப்புன்னு என்னது? வேறு. உடல் பிறப்பு வேறு, உயிர் பிறப்பு வேறு, உடல் பிறப்பு வேறு. அதனால தான் கூறுகிறோம், உயிரை நீங்கள் தான் பிறக்க வைக்க வேண்டும். உடல் உயிரல்ல. நீங்கள் எல்லோரும் இப்பொழுது நடைபணமாகத்தான் இருக்கிறீர்கள். யாருக்கும் உயிரில்லை. நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். புரிகிறதா? வள்ளலார் அதுதான் சொல்கிறார். உடல் தாய் கொடுத்த அன்ன சரீரம், ஞான சரீரம் ஒளி தேகம், குருவின் திருவருளால் கிடைப்பது. இது இரண்டாம் பிறப்பு. இதனால தான் ஒரு குரு தன் சிஷியனுக்கு தாய் தந்தை ஆகிறார், பிறப்பை கொடுப்பதனால். 5 கோஷங்கள் தான் 5 நிலை. 5 எழுத்து மந்திரம் நமசிவாயா. பஞ்சபூத தத்துவம். நமது தேகம்தான் பஞ்சபூதம். வேறு எங்கேயும் போய் தேடி எடுக்காங்க நமசிவாயம் நமசிவாயம் எங்கன்னு. நீங்கள் தான் அது. உங்கள் தேகம் தானே நமச்சிவாயம். அப்படி எதுக்கு சும்மா தேடுறீங்க நமச்சிவாயத்தை போய்? தத்துவம் 5 உடல்கள், 5 திரைகள், 5 சக்கரங்கள். அன்னமய கோஷம் உணவை மட்டும் ஏற்றுக்கொண்டு வளரும் தேகம். மனோமய கோஷம் நீர் போல் மனம் அசைந்து கொண்டே இருக்கும். உடல் பாத்திரம், நீர் மனம், நெருப்பு உயிர் அணுவை உண்டாக்கும். பிராணமய கோஷம் காற்று மாற்றும் தன்மையுடையது. விஞ்ஞானமய கோஷம் ஆகாயம், ஆனந்தமய கோஷம் பிரம்மத்தை நாடும். இந்த 5 கோஷத்தை நாம் கடக்க வேண்டும். முதல் 2 தேகம் ஆகிய அன்னமய கோஷம் மனோமய கோஷத்தை விட்டால் போதும். மீதி உள்ள உடல்கள் விரைவில் சித்தியாகிவிடும். பிறகு ஒளி தேகம் கிடைக்கும். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு அடையும் நிலைகள். இதை விடுத்து நீ எந்த நிலையில் எந்த யோகத்தில் நீ சித்தி அடையலாம் என்று நினைக்காதே. அது ஒரு காலமும் முடியாது. உனக்கு எது வேண்டுமோ அதை செய்யாதே. அதன் பிறகு உனக்கு விருப்பப்பட்டதை நீ செய்யலாம். சதாசிவ பிரம்மேந்திரர் கூறுகிறார், பஞ்சபூதமான இந்த தேகம் எதை கேட்கிறதோ அதை செய்யாதே. அப்படி நீ வென்று விட்டாய். உனக்கு விருப்பப்பட்டதை பிறகு நீ எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனெனில் நீ பிரம்மமாகி விடுவாய். ஒளி தேகம் கிடைக்கும். இதை விடுத்து நீ திருக்கைலாயத்தை கண்டாலும் மோட்சம் கிடைக்கும். திருக்கைலாயத்தை தினமும் அங்குள்ள வனவாசிகள் காண்கிறார்கள். வனவாசிகள் ஞானம் அடைந்தார்களா? மோட்சம் அடைந்தார்களா? கிடையாது. உச்சியாக முகிலம் கைலாயம். 1000 இதழ் தாமரை மூளை. அது விரிய வேண்டும். மலர் போல ஸ்தூலமாகிய உலகில் காண்பது போல் ஆனந்தமயமான தேகத்தில் கண்டு உணர வேண்டும். இதுதான் மோட்ச நிலை, முக்தி நிலை. கைலாயம் உன் சிரசில் தான் உள்ளது. சமாதி நிலை என்பது இந்த 5 கோஷங்களை கடந்து ஆனந்த நிலையில் இருப்பது தான் சமாதி நிலை. தவநிலையிலிருந்து தூரியம் கடைந்த பின் அப்படியே படுத்து கால்களை விரித்து வைத்துக்கொண்டு கைகளை சாசுவாசமாக நீட்டி வைத்துக்கொண்டு படுத்துவிட வேண்டும். கண்கள் புருவ நெற்றிலேயே வைத்துக்கொண்டு அந்த பிரம்ம நிலையிலேயே நீ இருந்தால் சமாதி நிலையை அடையலாம். நேரம் செல்வதே தெரியாது. பிறகு சகஜ நிலைக்கு வந்துவிட வேண்டும். உன்னுடைய நிஜ சுரூபத்தை காட்டி அருள்வதே குருவின் கடமை தன்மை. அன்னத்தை விட்டுவிட்டால் அன்னமய கோஷம் விலகிவிடும். அன்னமய கோஷம் விலகினால் மனோமய கோஷத்துக்கு வேலை இல்லை. உடல் இயங்கினால் தானே மனம் இயங்கும். இந்நிலையில் மனோமய கோஷம் செயலிழந்து விடும். அன்னமய கோஷம் மனோமய தேகம் இழந்து விட்டால் பிரம்மத்தின் அருளால் காற்றையே உணவாக கொண்டு பிராணமய கோஷம் உருவாகும். இது பிராண தேகத்தை உருவாக்கும். பிராண தேகம் பிறகு ஒளி தேகமாகிய விஞ்ஞானமய கோஷத்தை உருவாக்கும். ஒளி தேகம் ஆனந்தமய கோஷத்தை உருவாக்கும். பிரம்மத்தில் கலக்கும். இதுவே மரணமில்லா பெருவாழ்வு. இதுதான் பிரம்மநிலை. அன்னமய கோஷத்தை உடலை நம்பி வாழாதே. இந்த உடல் செல்களின் தொகுப்பு. ஒரு செல் கூட்டம் உணவை தேடும், ஒரு செல் கூட்டம் காமத்தை தேடும். இப்படி ஒவ்வொரு செல் கூட்டம் எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும்.
இதையெல்லாம் நீ தேடுவதாக நினைத்துக் கொள்கிறாய். இதுதான் அறியாமை. செல்களை வளர்க்க பார்க்காதே, ஒளிய தேகத்தை வளர்க்கப்பார். அதுதான் அழியாதது. செல்கள் அழிந்துவிடும். கண்மூடிக்கொண்டே திறந்து கொண்டே தியானம் செய்வது தவநிலை இல்லை. சுவாசத்தை உட்சுவாசமாக சுழுமுனையில் சுவாசம் செய்வதை கவனித்து கொண்டு இருப்பதுதான் தவநிலை வாசியோகம். பிராணதேகம் காற்றை உணவாக கொண்டு தேகத்துக்குள்ளேயே பரிணாமித்து கொண்டு இருக்கும். காற்றை உண்டு அது ஏப்பம் எடுத்து அதன் அறிகுறியை காட்டும். வயிற்றில் காற்று மிகுதியாக இருக்கும். அந்த வாயு செரித்தபின் அபான வாயுவாக வெளிவரும். அன்னத்தை உண்டால் தேகம் எப்படி இயங்குகிறதோ அப்படியே காற்று தேகமும் இயங்கும். உணவு முறையில் இதன் மூலம் நீங்கள் கண்டுகொள்ளலாம். நீங்கள் மீண்டும் ஒரு உடலை எடுத்து விட்டீர்கள் என்று. அந்த பிராணதேகம் பின் ஒளி தேகமாக மாறும். அன்ன தேகத்திற்கு உணவு கொடுக்காமல் இந்த தேகத்திலேயே நாம் வாழலாம். இப்படித்தான் சித்தர்கள் உணவு இல்லாமல் வாழ்ந்தார்கள். இது நமது அனுபவத்தில் உணர்ந்ததால் நாங்கள் உங்களுக்கு இதை உணர்த்த முடிகிறது. எப்படியெனில் ஆசிரியர் 1 மாதமாக 30 நாட்கள் தொடர்ந்து உணவே உண்ணாமல் தன் தேகத்தில் என்ன நடக்கிறது என்று உணர்ந்து அதை உங்களுக்கு கூறுகிறார். உடல் சுவாசம் வேறு, உயிர் சுவாசம் வேறு. உடல் சுவாசம் மூக்கில் சென்று வருவது, உயிர் சுவாசம் சுழுமுனை நாடில் சென்று வருவது. உயிர் சுவாசம் உயிரை வளர்க்க பார்க்கும், உடல் சுவாசம் உடலை வளர்க்கும். உயிர் சுவாசத்தை செய்ய பிரம்ம வித்தையால் மட்டுமே முடியும். அதை பயின்று உயிர் பெற்று பரமனோடு ஐக்கியமாகுங்கள். உயிருக்கு உணவு கொடுத்து விட்டால் உடல் உணவின் மூலமாக உயிரை தேடாது. உயிர் சக்தி உடலுக்கு உணவு இல்லாமல் உடலை வைத்து கொள்ளும். அந்த சக்தியை உடலை இயக்க போதுமானது. உணவு தேவையில்லை. உயிருக்கு உணவு பிராணனும் அமிர்த தாரையும் என்பதை உணர்ந்து அதை செயல்படுத்த ஆயத்தமாகுங்கள். காலம் மிகவும் குறைவாக உள்ளது. வணக்கம்.